Hello friends, welcome to DS Designers. இன்னைக்கு net applique tutorial பத்தி பார்க்கலாம். அதுக்கு இந்த red net cloth-உம் gold tissue cloth-உம் நான் எடுத்து வச்சிருக்கேன். red net cloth-ஐ வந்து frameல போட்டுட்டு இந்த gold tissue cloth-ல இந்த மாதிரி lotus-உம் leaf-உம் வர மாதிரி டிசைன் இப்படி கட் பண்ணி glue போட்டு ஒட்டி வச்சிருக்கேன். இந்த டிசைன் வந்து நான் ஒரு ரெடிமேட் சுடியில பார்த்தேன். ரொம்ப டிஃபரண்டா இருந்தது. அதனால இத ட்ரை பண்ணி உங்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இது நெட் கிளாத்ங்கிறதுனால ஸ்டிஃப்னஸ்க்கு கீழ நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு தான் இத ஸ்டிட்ச் பண்ணனும். அது டபுள் பேப்பரா எடுத்துக்கோங்க. டபுள் பேப்பர் எடுத்து அப்படியே கீழ வெச்சுக்கோங்க. இப்போ இந்த நியூஸ் பேப்பர் வைக்காம நம்ம ஸ்டிட்ச் பண்ணோம்னா இந்த டிசைன் பண்ணிட்டு ஃப்ரேம்ல இருந்து எடுக்கும்போது இந்த பேட்ச் கிளாத்தோட வெயிட்டுக்கு அது உள்ள பல்ஜ் ஆன மாதிரி தெரியும். நெட் கிளாத் ரொம்ப லைட்டா இருக்குறங்காட்டிக்கு அதனால தான் இது ஸ்டிஃப்னஸ்க்காக கீழ ரெண்டு பேப்பர் வைக்கிறோம். நீங்க இந்த மாதிரி கீழ பேப்பர் வச்சே ட்ரை பண்ணுங்க. அத லாஸ்ட்ல வந்து அத நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ரன்னிங் ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. ஏனா இது வந்து பேப்பரோட ஸ்டிட்ச் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ரன்னிங் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். நம்ம க்ளூ போட்டு ஒட்டி இருந்தாலுமே சைடுல ரன்னிங் ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. அப்பதான் பேப்பர் வந்து ஆடாம ஒரு இடத்துல அப்படியே நிக்கும். அதுக்காக தான் இந்த ரன்னிங் ஸ்டிட்ச். கம்ப்ளீட்டா ரன்னிங் ஸ்டிட்ச் போட்டதுக்கு அப்புறம் சாட்டின் ஸ்டிட்ச் போடுங்க. இது எப்படி போடணும்ங்கிறது நான் லாஸ்ட் வீடியோஸ்லயே எல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. அதாவது நம்ம போட்ட ஸ்டிட்சுக்கும் அந்த கிளாத்தோட எட்ஜும் மறையற மாதிரி பட்டையா சாட்டின் கொடுக்கணும். அப்ளிக் வர்க்ஸ் எல்லாத்துக்குமே சாட்டின் ஸ்டிட்ச் தான் வரும். அதை நீங்க நல்லா பிராடா போட்டுக்கோங்க. எட்ஜஸ் எல்லாம் நல்லா ஷார்ப்பா வர மாதிரி போட்டுக்கோங்க. அப்பதான் நீட்டா இருக்கும். இது அடிக்கடி நூல் கட் ஆயிட்டே தான் இருக்கும். பொறுமையா போடுங்க. அப்பதான் நம்ம டிசைன் பண்ண முடியும். இந்த இடத்துல கீழ கொஞ்சம் துணி விட்டுட்டு இங்க நான் மார்க் பண்ணிருப்பேன். அந்த இடத்துல ஸ்கேலப்பிங் ஸ்டிச்சஸ் போடுங்க. ஏனா கீழ ஒரு டிசைன் பண்ண போறோம். அதனால கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு இப்படி ஸ்கேலப்பிங் ஸ்டிட்ச் போடுங்க. இப்போ இந்த கிளாத்ல சாட்டின் ஸ்டிட்ச் போட்டு நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். திருப்பி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் எல்லாம் கட் பண்ணிருங்க. ஏனா நம்ம இந்த பேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு பின்னாடி திருப்பி பார்க்கும்போது எந்த நூலும் தெரியக்கூடாது. இப்போ இந்த மாதிரி நீங்க சாஃப்ட்டா நீங்க டேர் பண்ணி எடுத்தாலே வந்துரும். ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டாம். ஏனா நம்ம ஸ்டிட்ச் பண்ண அந்த ஹோல்ஸ் இருக்கும். அதனால நம்ம லைட்டா எடுத்தாலே டபுள் பேப்பரா இருந்தா கூட வந்துரும். அழகா வரும் நமக்கு எடுக்கிறதுக்கு. அந்த எடுக்காத பார்ட்ஸ் எல்லாம் நம்ம இந்த கட்டரை வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க இதெல்லாம் நீட்டா வருது.
சில இடம்லாம் எடுக்க வராது. இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த கட்டரில் கொஞ்சம் தூக்கி விட்டுட்டு எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி பொறுமையாக அந்த பேப்பரெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டு எங்கெங்கே தெரியுதோ அதெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ திருப்பி பார்த்தோம்னா டிசைன் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற டிசைனில் கீழே ஒரு ஒர்க் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது வந்து இந்த லேஸ் அட்டாச் பண்ணுறது தான். நான் வந்து இந்த ஷைனிங் கோல்டு, டல் கோல்டு இந்த மாதிரி 2 ரோல் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து டல் கோல்டு தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து எவ்வளோ நமக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி கட் பண்ணி கீழே இங்கே வந்து அட்டாச் பண்ணணும். இது வந்து நான் ஒரு சுடியில் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதையும் காட்டுறேன், அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுதான் அந்த சுடி கிளாத்தோட பார்டரு. இப்படி தான் இருந்துச்சு. இதில் வந்து கர்வாக இருக்குது. இதை நான் அப்படியே ஸ்கேலப்பிங் மாதிரி போட்டிருந்தேன். இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணேன். நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இப்போது இது வந்து நெட் கிளாத்தில் கோல்டு டிஷ்யூவில் நம்ம அப்ளிக் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெட் கிளாத்தை வச்சு எப்படி இன்னொரு கிளாத்தில் அப்ளிக் பண்ணணுங்கிறத பற்றி சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.